இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். உங்கள் எல்லோருக்கும் இன்னொரு திருத்தலத்தினை பற்றின ஒரு செய்தி. நீங்கள் பார்க்கின்ற இந்த திருத்தலமானது உலகத்திலேயே இந்த புனிதருக்கு 2வது திருத்தலம். இது முதலாவது பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்குது. இந்த புனிதருக்கான ஒரு பாதுகாவல் தலம்னு சொல்லலாம். அதற்கு பிறகு இந்த திருத்தலம்தான் 2வது திருத்தலம். அது தமிழ்நாட்டில் இருக்குது. நம்மளாம் பெருமைப்படணும். நம்ம அதை கண்டுபிடிச்சிங்களா? ஓகே, நானே சொல்லிடுறேனே. தூய வனத்து சின்னப்பர் அவருடைய திருத்தலம் கல்பட்டு. இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி நவநாள் நாள். இது எவ்வளோ கூட்டம் பாருங்கள். மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு பக்கத்து கிராமத்து மக்களெல்லாம் இங்கே வந்து சாப்பாடு ஆக்கி போட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள், குடும்பமாக சாரையாக மக்கள் இங்கே வந்து குமிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தூய வனத்து சின்னப்பருடைய அருளை வேண்டி வாங்க. இப்போ நம்ம போகிற இந்த திருத்தலம், அதாவது இந்த சின்ன ஒரு குருசடி சிறு கோயில், வனத்து சின்னப்பர் காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான கோயில். அதுக்குள்ளே நம்ம போகிறோம். நம்ம இதுக்குள்ள நம்ம அடியெடுத்து வைக்கிறதே பெரிய ஒரு பாக்கியம். அது புனிதருடைய திருச்சுரூபம் எல்லாம் வேண்டிங்க. இதற்கு மாபெரும் வரலாறு சொல்கிறாங்க. இந்த சிற்றாலயத்திற்கு வனத்து சின்னப்பர் இங்கே காட்சி கொடுத்துருக்கிறார். 1898ஆம் ஆண்டு இந்த இடத்துல கல்யாண ஐயர் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர், சுப்பிரமணிய ஐயர் அவர் பேர். அவருடைய மாடு காணாமல் போயிடுச்சான். இந்த இடத்துல இது இப்போது கோயிலாக இருக்குது. அப்போல்லாம் மலை புதர் இல்லையா, காடு இல்லையா. இன்னும் தேடி பார்த்துருக்காரு. போயிட்டு தேடி பார்த்துட்டு போய் வீட்டில் படுத்துட்டு இருக்காரு. போயிட்டு அப்போ வனத்து சின்னப்பர் ஒரு வெள்ளை குதிரையில் தோன்றிய ஒரு நபராக தபசியாக வந்திருக்காரு. ஒரு கனவில் வந்து, ஐயா சுப்பிரமணிய ஐயரை நீங்கள் தேடினீங்க இல்லையா புதர், அங்கே தான் உங்கள் மாடு இருக்கும், போய் எடுத்துக்குங்க, போய் கூட்டுக்குங்க போங்கன்னு சொல்லியிருக்கார். இந்த சுப்பிரமணிய ஐயருக்கு ஒன்றும் புரியல. என்னடா யார் இவர் ஒன்றும் தெரிஞ்சு திருப்பி ஏன் சின்ன பண்ணுறாரு. இவர் வந்து கொஞ்சம் கவனிச்சு, நான் தான் வனத்து சின்னப்பர் அதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் காலையில் எழுந்து இங்கே இருக்கிற கிறிஸ்துவ மக்களை, அதாவது இங்கே சூரப்ப வாத்தியார்னு அவரோட குடும்பத்தில் இருக்கின்ற கங்காணி முத்து இங்கே ஒரு நபர்கிட்ட இந்த விவரத்தை சொல்லியிருக்காரு. ஐயா அந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், நான் வனத்து சின்னப்பர்னு சொன்னார் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது பிரகாரம் எல்லாம் சேர்ந்து இங்கே வந்து பார்த்தா மாடுகளும் இங்கே கிடச்சிது. இந்த இடத்துல ஒரு அற்புத காட்சி. இங்கே ஒரு சொல்கிறது, ஒரு ஒரு ஒளி தோன்றி மறைவது போல், ஒரு சிலுவை தோன்றி மறைவது போல் ஒரு காட்சி அவர் கடவுளை பார்த்துருக்காரு. அவர் அந்த காட்சியை முற்பதற்கு அவங்களும் பார்த்துருக்காங்க. அவ்வாறு இந்த பார்த்த இந்த இடத்துலையே அந்த மக்கள், இந்த ஊர் மக்களோடு சேர்ந்து இந்த முட்செடிகள்லாம் வெட்டி போட்டுட்டு இந்த சிற்றாலயத்தை அப்போ கட்டினாங்க. அதன் பிறகு இந்த காட்சியை பக்கத்தில் முதல்ல இருந்து முகையூர் பங்கு, இது அங்கே முகையூர் பங்கில் இருந்த திரு அந்தோணி ஃபாதர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதை கேள்விப்பட்டு அதற்கு பிறகு இந்த கோயில் அவங்க மறுபடியும் இந்த சிற்றாலயத்தை கட்டியிருக்காரு அந்த அந்தோணி ஃபாதர். அப்பேற்பட்ட வனத்து சின்னப்பர் காட்சி கொடுத்த அந்த இடத்துல நாம் இருக்கிறோம், நிற்கிறோம். நாம் இப்போ மிகவும் அற்புதமான ஒரு திருத்தலம். சரி வாங்க, இன்னும் வேறு இடத்துக்கெல்லாம் போகலாம். மக்கள் நிறைய சாரையாக வந்து போயிட்டுருக்காங்க. நான் முன்னே இங்கே வந்திருக்கிறேன், ஆனால் இவ்வளவு ஒரு வசதி வாய்ப்பு இல்லை. ஆனால் இங்கே வந்திருக்கின்ற அருள் தந்தையர்கள் இங்கே பாருங்கள், புதுசாக திருப்பள்ளி மேடை, மக்கள் வந்து தங்கிறதுக்கான இடங்கள், மெழுகுதிரி புனித பொருட்கள் விற்பதற்கான ஸ்டால் எல்லாம் அங்கே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த வனத்து சின்னப்பர் காட்சி கொடுத்த அந்த இடத்திற்கு சைட்லேயே பெரிய புதிய ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. அதை நம்ம இங்கே பார்க்குறோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தூய வனத்து சின்னப்பருடைய திருத்தலத்தில். இதுதான் வனத்து சின்னப்பர் கட்டப்பட்ட
மிக பெரும் புதிய ஆலயம் இதுதான். இங்கே பார்க்குறது வன்சனப்பருடைய திருச்சுரூபம். இவர் எகிப்தில் பிறந்தவர். அங்கே சிறு குடும்ப பிரச்சனை காரணமாக வனத்திற்கு சென்று வாழ்ந்தவர். அங்கே காகத்தால் உணவு கொடுக்கப்பட்டு தவ வாழ்க்கை மேற்கொண்ட ஒரு தவசின்னு சொல்லலாம் இவர். அவருடைய ஆலயத்தை அப்புறம் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள். தூய வனத்து சென்னப்பர் திருத்தலம். இந்த இடம் முதல்ல எப்படி இருந்துச்சு என்பதை காட்டுறதுக்காக இங்கே பாருங்கள், இதான் சாட்சி. சின்ன சின்ன மலை குன்றுகள் புதருங்களால் இங்கே பாருங்கள், இந்த குன்றுகள் இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருந்துச்சு இந்த இடம். இதையெல்லாம் சீர் செய்து தான் அந்த அந்தோணி ஃபாதர் அங்கே பின்னாடி ஓடு இருக்குது பாருங்கள், அந்த தான் அந்தோணி ஃபாதர் கட்டிய சிற்றாலயம். அதன் பிறகு தான் இந்த புது ஆலயமானது பிற்காலத்தில் கட்டப்பட்டது. இந்த வனத்து சின்னப்பர் சுரூபத்திற்கு இன்னொரு வரலாறுன்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, இங்கு இந்த திருத்தலமானது மொகையூர் பங்கிலிருந்து பிரிக்கப்பட்டு தளி ப்ளஸ் கல்பட்டு இந்த 2 ஊர்களும் சேர்ந்து தனி பங்காக பிரிக்கப்பட்டு இந்த பங்கு ஆலயமான பிறகு இங்கு இருக்கின்ற குருவானவர் மக்கள் எல்லாம் வன்சனப்பரை எப்படி அவருடைய சுரூபத்தை பார்த்து வணங்க முடியலையே, ஒரு சிலுவையை பார்த்தா வணங்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் எண்ணம் கொண்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு சுரூபத்தை இங்கே வர வச்சுருக்கார். அருத்தந்தருடைய இல்லம் இது. ஃப்ரான்ஸ்லேருந்து சுரூபத்தை வரவழைச்சிருக்கார் அவர் இங்கே. அப்படி அவர் இங்கே வரவழைக்கப்பட்ட அந்த சுரூபமானது ட்ரெயினில் வந்திருக்குது. இங்கே பக்கத்தில் மாம்பழப்பட்டுங்கிற ஊரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இங்கே. அப்படி இந்த ஸ்டேஷன் அங்கே இருக்கும் பொழுது அங்கே சுரூபத்துடைய பெட்டி வந்திருக்குது. அங்கே வந்த உடனே ட்ரெயின் நின்றுட்டு இருக்குது, திரும்ப நின்று இருக்குது. திரும்பவும் அந்த இன்ஜின் அங்கே இயங்கலையாம். என்னடா இன்ஜின் இயங்கலைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கின்ற அந்த டிரைவரெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ட்ரெயின் கடைசி வரைக்கும் இயங்கலை, இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, பெட்டியாக செக் பண்ணிக்கிறாங்க. என்னடா செக் பண்ணுக்கும்பொழுது நிறைய பெட்டிகளாக உள்ளே இருந்துருக்குங்களே சார், லோடு அந்த பெட்டிகள்லாம். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெட்டி இறக்கி வைக்கும்பொழுது இந்த சுரூபத்தினுடைய பெட்டி அங்கே கீழே இறக்கி வைக்கப்பட்டிருக்கு மாம்பழப்பட்டு ஸ்டேஷனில். அப்படி இறக்கி வைக்கப்பட்ட அந்த பெட்டி பார்த்துட்டா பெட்டி இறக்கி வச்சிட்ட பிறகு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இது என்னடா பெரிய அதிசயமாக இருக்குது. சரி, இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சே, கிளம்புவோம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ட்ரெயினை திரும்ப பொட்டியை ட்ரெயினில் ஏற்றிருக்கிறாங்க அவங்க, அந்த ரயில்வே ஊழியர்கள். ஏற்றின பிறகு திரும்பவும் இன்ஜின் ஆஃப் ஆகி போய் ஸ்டார்ட் ஆகலையாம். என்னடா இது, திரும்பவும் என்ஜின் திரும்பவும் ஆஃப் ஆகி போச்சு அப்படின்னு பெரிய குழப்பம் அந்த நபர்களுக்கு. திரும்ப என்ன பண்ணுறாங்க, அந்த சுரூபத்தை இறக்கி வச்சு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கின்ற மொகையூர் பங்கு சாமியார்கிட்ட இந்த செய்தியை சொல்கிறாங்க. நீங்கள் பார்ப்பது வனத்து அந்தோணியார். இவர்தான் வனத்து சின்னப்பரை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்தவர். வனத்து அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக்குவோம். ஓகே, வரலாறு கண்டினியூ. இது வனசின்னப்பராக இருக்கிற சின்ன மலையில் இருக்கிற குட்டி கெபி. வாங்க மேலே ஏறி பார்க்கலாம். இந்த வரலாறை சொல்லிக்கிட்டே அப்படியே நம்ம ஏறி பார்க்கலாம். அப்போ என்ன ஆச்சு, அந்த பங்கு சாமியாருக்கு செய்தி போயிருக்குது. அப்படியா, சரி, அந்த பெட்டியை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க, திறந்து பார்த்துருக்கேன், வனசின்னப்பர் சுரூபம் அதில் இருக்குது. அப்போ அந்த பெட்டி எடுத்துக்கிட்டு நீங்கள் மொகையூர் பங்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்கார். ஒரு மாட்டு வண்டியும் ஆட்களையும் அங்கே அனுப்பிச்சிருக்கார். இது வனசின்னப்பருடைய அவர் வாழ்ந்த கெபி போலவே இருக்கின்ற ஒரு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. இங்கே வனத்து சின்னப்பர் எகிப்தில் அங்கே குகையில் இருந்த பொழுது அவருக்கு காகங்கள் உணவு ஊட்டின அந்த காட்சி நபர்னு பார்க்குறீங்க. ஒரு செதுக்கி வச்சுருக்காங்க. ப்ளஸ்ஸு
அவரோடு இருந்த 2 சிங்கங்கள். வனத்து சின்னப்பரை அடக்கம் செய்வதற்காக இந்த 2 சிங்கங்கள் தான் குழி தோண்டியதாக வரலாறு சொல்லுகிறது. அதனால் 2 சிங்கங்களையும் அவருக்கு வச்சுருக்காங்க. இவரை இப்போ வனசின்னப்பருக்கு அடையாளம் சொன்னால் காகம், 2 சிங்கம், ஈச்சம்பரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஈச்சம்பழத்தை கொண்டு தான் வாழ்ந்தார் அங்கே அவர். மகிழ்ச்சி. இங்கே துறவர குருத்துவ வெள்ளி விழா. இப்போ அந்த குருக்கள்லாம் சேர்ந்து வச்சுருக்காங்க. இங்கே முதல் அவர் சகோதரி அமலராணி, அர்ப்பணிஜி விசுவாசம் MSFS ஜெர்மனி, நான் வேதியராக அந்த ஃபாதர்கிட்ட பணியாற்றிருக்கிறேன். விசுவாசம் ஃபாதர்கிட்ட மைக்கேல்புரம் பங்கில். அப்புறம் டாக்டர் ஜோசப் டைட்டஸ், இந்த பேதுரு குருமடன், அவர் திரு குழந்தை சாமி. மகிழ்ச்சி. இவருடைய நினைவாக இந்த குகை இங்கே அமைக்கப்பட்டிருக்குது. மகிழ்ச்சி. அனைவருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்போ என்ன பண்ணியிருக்காரு அந்த முகையூர் பங்கு சாமி என்ன பண்ணியிருக்காரு, மாட்டு வண்டியும் கூட சேர்த்து இங்கே அனுப்பிச்சிருக்காரு. போய் நீங்கள் அந்த சுரூபத்தை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாட்டு வண்டி என்ன பண்ணியிருக்குது, முகையூருக்கு போகலையாம். அப்படி மிரண்ட நிற்குது. அந்த ஆட்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, இருந்தாலும் அது முகையூருக்கு போகலை. என்னடா அது, இந்த மாட்டு வண்டி முகையூர் பக்கம் போக மாட்டுதுன்னு சொல்லிட்டு திரும்ப ஃபாதருக்கு தகவல் போகுது. சரி விடுங்க, அந்த மாட்டு வண்டி எந்த பக்கம் போதோ அந்த மாடுங்க அப்படியே நீங்கள் அது தசையில் நீங்கள் போங்க அப்படின்னு ஃபாதர் சொல்லியிருக்கார். அந்த மாடுகள் வனசின்னப்பருடைய அந்த திருவுருவ சுரூபத்தை எடுத்துக்கிட்டு தாங்கிக்கிட்டு கல்பட்டு ஆலயத்தை சொன்ன முன்ன காட்டினேன் இல்லையா, சின்ன சிற்றாலயம், குட்டி கோயில், ஃபாதர் அந்தோணி ஃபாதர் கட்டின கோயில், அந்த ஆலயத்துக்கு முன்னே நின்று இருக்குது அந்த மாட்டு வண்டி. அதன் பிறகு அங்கே முகையூர் பங்கு சாமியார் இந்த திருச்சுரூபத்தை அந்த சிற்றாலயத்தில் நிறுவி மக்களுக்காக அதை அர்ப்பணம் செய்தார். அப்பேற்பட்ட மாபெரும் அற்புதங்களை கொண்ட ஒரு அற்புதமான திருத்தலம் இது. எல்லோரும் வாங்க, வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். அப்படி இந்த வனசின்னப்பருடைய அருளை பெற்று செல்லுங்கள். இந்த திருத்தலத்திற்கு இருக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு பெயர்னு சொன்னால், உலகத்திலேயே வனத்து சின்னப்பருடைய பாதுகாவல் இருக்கின்ற 2வது திருத்தலம். 2 திருத்தலம் தான் உலகத்திலே இருக்குது. ஒன்று பிலிப்பைன்ஸ் நாட்டில், 2வது இந்தியாவில் தமிழகத்தில் கல்பட்டில் இருக்கின்ற இந்த திருத்தலம். அற்புதமான திருத்தலம் இது. கண்டிப்பாக வாங்க. ஜூலை 31 நவநாள் ஆரம்பித்து ஆகஸ்ட் 8 திருவிழா நடக்குது. இங்கே பாருங்கள். நான் முன்னெல்லாம் வருவேன் இங்கே, ஆனால் இவ்வளவு ஒரு வசதிகள் கிடையாது. மக்கள்லாம் தங்கிறதுக்கு அப்படியே வனவரமாக கிடக்கும். ஆனால் இப்போ எங்கே இருக்கிற குருக்கள், இந்த மறை மாவட்ட நிர்வாகம் அற்புதமான வசதி, எவ்வளோ வசதி பண்ணியிருக்காங்க. மக்கள்லாம் தங்க கொள்ள எவ்வளவோ நல்ல ஒரு வசதிகள் செஞ்சுருக்காங்க. வாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், திருப்பள்ளி 150 ரூபாய், சப்பரம் 50 ரூபாய், மெழுகுத்திரி 10 ரூபாய், புனித பொருட்கள் விற்கும் இடம், மொட்டை போட டோக்கன் 100 ரூபாய். எல்லாத்துக்கும் அங்கே ஒரு வழி வச்சுருக்காங்க. எல்லாம் இப்போ ரெடி பண்ணி எல்லாம் சிறப்பாக தரையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. வண்டிக்கு பார்க்கிங் இருக்குது. இங்கே நிறைய வண்டிகள் இங்கே. ஓகே, நம்ம இருப்பது கல்பட்டு தூய வனத்து சின்னப்பர் திருத்தலம். ஓகே, இங்கே பாருங்கள், அன்னை மரியாளுக்கான திருச்சபைக்கு திருவுருவத்திற்கான சிறு கபி, அந்தோணியாருக்கான கபி, பதுவ அந்தோணியார். அனைவருக்கும் அங்கே குடிநீர் வசதி கொண்டு அங்கே தண்ணி டேங்க்கு எல்லாம் இந்த திருவிழாவை முன்னிட்டு மக்களுக்கு எல்லோருக்கும் இந்த ஆலய நிர்வாகம் செஞ்சு கொடுத்துருக்குது. நீங்கள் பார்ப்பது தூய வனத்து சின்னப்பருடைய திருத்தல முகப்பை பார்க்குறீங்க. நீங்கள் இங்கே பாருங்க, தான் முழுமையான கோயிலுடைய தோற்றம். வாசல்லே இங்கே பாருங்கள், வனசின்னப்பருடைய அவருடைய திருச்சுருவம் சாங்கிய அந்த சுருவம் இருக்குது. இங்கே பீடம். மக்களெல்லாம் சாரையாக வராங்க. பக்கத்தில் இருக்கின்ற அந்த தெளி, கெடாறு, முகையூர், பக்கத்தில் எவ்வளோ கிராமங்கள் இருக்குதுங்க. அனைத்து மக்களும், காணை, எல்லா மக்களும் இங்கே என்ன பண்ணுறாங்க,
மனசனப்பருடைய பார்த்து அவருடைய பரிந்துரையை வாங்கிட்டு போகிறாங்க. மனசனப்பர் வழியாக கடவுள் நம்ம இயேசு நமக்கு இவ்வளோ அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். மக்கள் வந்துட்டு குவிகிறாங்க. இங்கே பாருங்கள், வண்டி பார்க்கிங்கில் இடமே கிடையாங்க பாருங்கள். எல்லாம் ஷட்டர் போட்டு மாட்டு வண்டி, எவ்வளோ மாட்டு வண்டி தெரியுங்களாங்க. எல்லாம் இங்கே தங்கி என்ன பண்ணுறாங்க, மக்கள் இங்கே தங்கி இருந்து வேண்டிட்டு போகிறாங்க. இங்கே படுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே அற்புதமான திருத்தலம். நண்டு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் கல்பட்டு தூய வனத்து சின்னப்பருடைய திருத்தலம். வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் வாங்க. வனத்து சின்னப்பருடைய பரிந்துரை நம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். வனத்து சின்னப்பர் வழியாக இறைமகன் இயேசு இன்னும் அநேக அற்புதங்களை ஆசிரியர்களை நமக்கு கொடுக்கட்டும். நன்றி. நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.